Hi friends, welcome to our Group 1 TNPSC Aspirant channel. 2012 இருந்து 2025 வரை கேட்கப்பட்ட ஜிஎஸ் கொஷின்ஸ் மேக்ஸ் கொஷின் இல்லாமல் டெய்லி அனாலிசிஸ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பென் அண்ட் பேப்பரை ரெடியாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் கொஷின், தியோசபிகல் சொசைட்டியை தோற்றுவித்தவர் யார்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, அன்னி பெசன்ட். அன்னி பெசன்ட் பார்த்தீங்கன்னா 1893 இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. 1907 பிரம்மஞான சபையோடைய தலைவராக பொறுப்பு வகிச்சிருப்பாங்க. இதோட தலைமையகம் எங்கே இருக்குன்னா சென்னை அடையாறில். 1916 தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க. 1917 கொல்கத்தாவில் ஐஎன்சி மாநாடு நடந்திருக்கும். அதுக்கு தலைமை வகிச்சிருப்பாங்க. காங்கிரஸோடைய முதல் பெண் தலைவர் யாருன்னா அன்னி பெசன்ட் தான். முத்துலட்சுமி ரெட்டி பார்க்கலாம். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி இந்தியாவுடைய முதல் பெண் மருத்துவ பட்டதாரி. இவங்க சென்னை சட்டமன்ற கவுன்சிலில் முதல் பெண் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. இவங்க தேவதாசி ஒழிப்பு சட்டம் கொண்டு வர முக்கிய காரணமாக இந்த டாக்டர் முத்துலட்சுமி அவர்கள் வந்திருப்பாங்க. 1930 ஆதரவற்ற பெண்களுக்காக அவ்வை இல்லத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க. 1954 சென்னை அடையாறில் புற்றுநோய் மருத்துவமனையை நிறுவியிருப்பாங்க. அடுத்தது டாக்டர் ருக்மணி அருண்டல். 1936 பரதநாட்டியத்தை இந்த கலையை மீட்டெடுக்கிறதுக்காக சென்னை அடையாறில் கலாஷேத்ரா நிறுவனத்தை நிறுவியிருப்பாங்க. இவங்க டாக்டர் ருக்மணி அருண்டல். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். அடுத்த கொஷின், இது பொறுத்துக சலார் ஜங் அருங்காட்சியகம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொஷினில் ஆந்திர பிரதேசம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போ தெலுங்கானாவில் ஹைதராபாத்தில் இருக்குது. அடுத்தது சுந்தரவன காடுகள் மேற்கு வங்காளம், முண்டந்துறை தமிழ்நாடு, ராந்தம்பூர் தேசிய பூங்கா ராஜஸ்தான். இந்த சலார்ஜங் அருங்காட்சியகம் பார்த்திங்கன்னா நாட்டுடைய 3வது பெரிய அருங்காட்சியகமாக இருக்குது. இது கலைப்பொருள்களில் இருக்கக்கூடிய களஞ்சியமாக இருக்குது. அடுத்தது சுந்தரவன காடுகள். இது உலகில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சதுப்பு நில காடுகளில் ஒன்று. இது ராம்சார் தலமாக இருக்குது. இங்கே வங்கப்புலிகள் அதிகமாக வாழும். அடுத்தது முண்டந்துறை. 1988 தமிழ்நாடு அரசு முதல் புலிகள் காப்பகத்தை இந்த முண்டந்துறையில் தான் நிறுவியிருப்பாங்க. அடுத்தது ராந்தம்பூர் தேசிய பூங்கா. இங்கே புலிகள் காப்பகம், புலிகள் ஃபேமஸாக இருக்கும். அடுத்த கொஷின் போகலாம். கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருத்தப்படவில்லை? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, சஹா இன்ஸ்டியூட் ஆஃப் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் கொல்கட்டாவில் இருக்கும். ஆப்ஷன் ஏ, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் புதுடெல்லியில் இருக்கும். லால் பகதூர் சாஸ்திரி நேஷ்னல் அகாடமி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் முசோரியில் இருக்கும். விவி கிரி நேஷ்னல் லேபர் இன்ஸ்டிடியூட் நொய்டாவில் இருக்கும். அடுத்த கொஷின் போகலாம். கீழ்கண்ட இந்திய முதன்மை தேர்தல் ஆணையர்களை கால வரிசைப்படுத்துக. ஃபஸ்ட்டு 4 ஆப்ஷனை பார்த்துடலாம். என் கோபாலசுவாமி, பி டாண்டன், எஸ்ஒய் குரேஷி, 4வது நவீன் சாவ்லா. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். பி டாண்டன் பார்த்திங்கன்னா 14வது தேர்தல் ஆணையராக இருந்திருப்பாங்க. அடுத்தது என் கோபாலசுவாமி, இவங்க 15வது தேர்தல் ஆணையராக இருந்திருப்பாங்க. அடுத்தது நவீன் சாவ்லா, இவங்க 16வது தேர்தல் ஆணையர். அடுத்தது எஸ்ஒய் குரேஷி, இவங்க 17வது தேர்தல் ஆணையராக இருந்திருப்பாங்க. இப்போ இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர் யான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கொஷின், கீழ்கண்டவற்றுள் பொருந்தாத ஒன்றை கண்டுபிடி. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, தாண்டியா. ஆப்ஷன் ஏ, கதக் பார்த்திங்கன்னா வட இந்தியாவில் ஆடக்கூடிய ஒரு இந்திய பாரம்பரிய நடனம். மணிப்பூரி பார்த்திங்கன்னா மணிப்பூரில் ஆடியிருப்பாங்க. குச்சிப்புடி ஆந்திர பிரதேசம் மாநிலத்தோடைய பாரம்பரிய நடனம். தாண்டியா பார்த்திங்கன்னா குஜராத்தோடைய நாட்டுப்புற நடனமாக இருக்கும். இதே மாதிரி இந்திய பாரம்பரிய நடனத்தை பார்க்கலாம் மற்ற மாநிலங்களுக்கும். தமிழ்நாடு பார்த்திங்கன்னா பரதநாட்டியத்துக்கும், கேரளா மோகினி ஆட்டம், ஒடிசா ஒடிசி, அஸ்ஸாம் சத்ரியா. இதுதான் இந்தியாவில் ஆடக்கூடிய பாரம்பரிய நடனங்கள்.
அடுத்த கொஷின் போகலாம். செப்பு உலோகத்தில் தாது கீழ்கண்ட எந்த மாநிலத்தில் அதிக அளவில் கிடைக்கிறது? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி ராஜஸ்தான். இந்தியாவில் 52% செம்பு இந்த ராஜஸ்தானில் தான் கிடைக்கிது. இதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து ஹரப்பா மக்கள் முதல்ல பயன்படுத்தக்கூடிய உலோகமாக செம்பு யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு அப்போவே நம்ம படிச்சிருப்போம். அடுத்தது ஃபஸ்ட் ஆப்ஷன் கேரளா பார்த்திங்கன்னா 90% அதிக அளவில் வந்து ரப்பர் உற்பத்தி பண்ணியிருப்பாங்க. ரப்பர் உற்பத்தியில் முதலிடம் எதுனா கேரளா தான். அடுத்தது சிக்கிம் பார்த்திங்கன்னா இதோடைய உயரமான சிகரம் பார்த்திங்கன்னா கஞ்சன்ஜங்கா. 8586 மீட்டர் நீளம் உடையது. இந்த சிக்கிமில் தான் நாதுலாய் கணவாய் இருக்கும். அடுத்தது தமிழ்நாட்டில் நெய்வேலியில் 80%க்கும் அதிகமான பழுப்பு நிலக்கரி வந்து இங்கே தான் இருக்கும். அடுத்த கொஷின் போகலாம். இந்தியாவில் பிறப்பதற்கு முன்பே பெண் கருவை கண்டறிந்து கொள்வதை தடை செய்யும் சட்டம் எப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டது? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி ஜனவரி 1, 1996. இதோடைய நோக்கம் பார்த்திங்கன்னா பெண் சிசு கொலையை தடுக்கிறதும், அதோட திருத்த சட்டம் 2003 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. டெக்னாலஜியை யூஸ் பண்ணி கருத்தரிப்பு முறையை வந்து பாலினம் கண்டறிய தடை செஞ்சுருப்பாங்க. கருத்தரிப்புக்கு முன்பே வந்து பாலினத்தை கண்டறியறதை வந்து தடை செய்ப்பாங்க இந்த 2003. அடுத்த கொஷின் போகலாம். யானைகள் பாதுகாப்பு திட்டம் இந்திய அரசால் எப்போது தொடங்கப்பட்டது? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி 1991 1992. இதோடைய நோக்கம் பார்த்திங்கன்னா காட்டு ஆசிய யானை அதோடைய வாழிடங்களை அப்புறம் இடம்பெயரக்கூடிய யானையோடைய வழித்தடத்தை பாதுகாக்கிறது இதோடைய நோக்கமாக இருக்கும். 2010 இந்த யானைகளை வந்து தேசிய பாரம்பரிய விலங்காக இந்தியா வந்து அறிவிச்சிருக்கோம். அடுத்த கொஷின் போகலாம். காற்று ஆற்றல் தொழில்நுட்ப மையம் CWET, அதாவது சென்டர் ஆஃப் விண்ட் எனர்ஜி டெக்னாலஜி எங்கே அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ சென்னை. 1998 நிறுவியிருப்பாங்க. எங்கன்னா அடையாரில். இப்போ வந்து இதுக்கு பேர் மாற்றிட்டாங்க. என்னென்னா NIWE, அதாவது நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் விண்ட் எனர்ஜி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.